கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் பரணி தீபம் ஏற்றுவாங்க. இது பஞ்சபூதத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பஞ்சபூதத்தின் சாட்சியா ஏற்றக்கூடிய தீபம் தான் பரணி தீபம். இது திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் பரணி நட்சத்திரத்துல இந்த தீபம் ஏற்றுவாங்க. இந்த வருஷம் டிசம்பர் 3ஆம் தேதி திருக்கார்த்திகை, அதுக்கு முன்னாடி நாள் டிசம்பர் 2ஆம் தேதி மாலை 6:20 வரையும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் 6:20க்கு மேலே 5 விளக்குகள் ஏற்றி வழிபடணும். 5 தீபம் ஏன் அப்படின்னா சிவபெருமான் பஞ்சபூதத்தின் சொரூபமானவர், அதனால தான் 5 தீபங்கள் நம்ம ஏற்றுறோம். 2ஆம் தேதி மாலை 6:20க்கு மேலே ஒரு தட்டு இல்லாட்டி ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே 5 தீபங்கள் வச்சுக்கோங்க. 5 தீபத்தையும் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் விளக்காவும் நீங்கள் ஏற்றலாம். இல்லை நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும் அப்படின்னாலும் தாராளமாக நல்லெண்ணெய் தீபமும் நீங்கள் ஏற்றிக்கலாம். இதை உங்களோட சுவாமி ரூமில் நீங்கள் அந்த 5 தீபத்தையும் ஏற்றி வைக்கலாம். இப்போ பரணி தீபம் அன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா அதிலிருந்து 3ஆவது நாள் பரணி தீபம் அன்னைக்கு, அடுத்து திருக்கார்த்திகை அன்னைக்கு, அடுத்த நாள் மொத்தம் 3 நாள் கணக்குக்கு தீபம் ஏற்றணும். இல்லை நீங்கள் பரணி தீபம் ஏற்றலை அப்படின்னா திருக்கார்த்திகை, அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 நாள் கணக்கில் நீங்கள் தீபம் ஏற்றணும். அதுவும் திருக்கார்த்திகை அன்னைக்கு திருவண்ணாமலையில் மலை மீது தீபம் ஏற்றின உடனே தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும். அதுவும் வெளியே இருந்து நம்ம உள்ளே ஏற்றிட்டு வரணும். வெளியே நிலவாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன்றொன்னா உள்ளே ஏற்றிட்டு வரணும். இப்படி தான் நீங்கள் விளக்கேற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.